Dear second standard students, now we are going to do a revision for our slip test. So, before going to the revision, 5 fighting fingers or a small story பார்த்துட்டு போகலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹேண்டில் இருக்கிற 5 ஃபிங்கர்ஸ்க்கு ஃபைட் வந்துச்சான். தம் சொன்னிச்சான், ஐ ஆம் எசென்ஷியல் டு பாயிண்ட் அவுட், நான் தான் எசென்ஷியல் ஃபார் ஈட்டிங், ரைட்டிங் அண்ட் கிராஸ்பிங் எனி ஆப்ஜெக்ட். ஸோ என்னால் தான் ஈட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், தென் எந்த ஒரு பொருளையும் எடுக்க நான் தான் எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னிச்சான். தென் இண்டெக்ஸ் ஃபிங்கர் சொன்னிச்சான், நான் தான் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு திங்கையும் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், ஐ ஆம் எசென்ஷியல் அப்படின்னு சொன்னிச்சான். ஸோ மிடில் ஃபிங்கர் சொன்னிச்சான், ஐ எம் டெஃபினெட்லி த லாங்கஸ்ட் எ நேச்சுரல் லீடர். ஸோ நம்மளோட ஃபிங்கர்ஸை பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்டாக இருக்கிறது மிடில் ஃபிங்கர் தான். ஸோ மிடில் ஃபிங்கர் சொல்லிச்சான், ஐ எம் த லீடர் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ரிங் ஃபிங்கர் சொன்னிச்சான், ஐ எம் த சிம்பிள் ஆஃப் லவ், ரொமான்ஸ், மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப். ஸோ நான் தான் அன்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு. ஸோ ஐ எம் அ சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னிச்சான். ஸோ எந்த ஒரு ரிங் நம்ம போட்டால் கூட நம்ம ரிங் ஃபிங்கரில் தான் போடுவோம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் தான் அப்படின்னு சொன்னிச்சான். தென் லிட்டில் ஃபிங்கர் சொன்னிச்சான், தோ ஸ்மால், நான் சின்னதாக இருந்தாலும் ஐ எம் நாட் த லீஸ்ட் ஆர் த லாஸ்ட், ஐ எம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல், டெண்டர் அண்ட் கிரேஸ்ஃபுல் ஃபிங்கர், நான் தான் குட்டியான அழகான ஃபிங்கர்னு சொன்னிச்சான். ஸோ அப்போ ஓனர் ஆஃப் த ஹேண்டை சொன்னிச்சான், இவங்க சண்டையெல்லாம் பார்த்துட்டு, ஈச் ஆஃப் யூ இஸ் எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட் அண்ட் டியர் டு மீ. ஸோ நீங்கள் எல்லாமே முக்கியம், எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அன்பானவங்க. காட் கிரியேட்டட் யூ டிஃப்ரெண்ட்லி, கடவுள் உங்களை டிஃப்ரெண்ட்டாக படைச்சிருக்காரு. பட் வென் யூ ஒர்க் டுகெதர், ஸோ நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் யூ கேன் அச்சீவ் வண்டர்ஃபுல் திங்ஸ், நீங்கள் ஒரு அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும். ஸோ நம்ம 5 விரல்களும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா? ஸோ வி பீப்புள் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் அச்சீவ் திஸ் ஆன்லைன் ஜேர்னி. ஷால் யூ? ஓகே. ஸோ நவ் ஃபர்ஸ்ட் லெசனுக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸ். Number 1, grown, GROWN. Now you grown up, you know. So now you are second standard, grown na வளர்ந்த. Number 2, pictures. Pictures na படங்கள், PICTURES, pictures. Number 3, sweet home. Sweet home is nothing but இனிமையான வீடு. SWEET, sweet home, HOME, home. பில்லோ, PILLOW, பில்லோ நம்ம பெட்ரூமில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தலைக்கு வச்சு படுத்துப்போம் இல்லையா? ஸோ தட் இஸ் நோன் அஸ் பில்லோ. தென் கிராடில், CRADLE, கிராடில். கிராடில் அப்படிங்கிறது தொட்டில். தென் லேம்ப், LAMP, லேம்ப்புங்கிறது நம்ம லைட் லேம்ப், விளக்கு. அகைன் ஐ ரீட் த வேர்ட்ஸ். Number 1, grown. Number 2, pictures. Number 3, sweet home. Number 4, pillow. Number 5, cradle. Number 6, lamp. Next one, cupboard. Number 7, CUP, cup, board, 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 cupboard. Cupboard is nothing but நம்மளோட திங்ஸை வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், தென் நம்மளோட திங்ஸை வச்சுக்கிறதுக்கான வுட் ஆர் ஸ்டீலான ஒரு ரேக்கை தான் நம்ம கபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். 8, சிங்க், SINK, சிங்க். கிச்சனில் நம்ம யூட்டன்சில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற ஒரு பெரிய தொட்டியை தான் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 9, கிரைண்டர். தோசை பேட்டர் மம்மி ரெடி பண்ணுவாங்க இல்லையா, கிரைண்டர் மூலியமா. ஸோ கிச்சனில் இருக்கிற ஒரு யூட்டன்சில், கிரைண்டர். நம்பர் 10, மிக்ஸி. மிக்ஸிங்கிறது ஃபாஸ்டஸ்ட்டாக சட்னி, மசாலா பவுடர்ஸ்லாம் மேக் பண்ணி கொடுக்குற ஒரு யூட்டன்சில், MIXIE, மிக்ஸி. மிரர். மிரர் இஸ் நத்திங் பட் கண்ணாடி. வாஷ் பேசின். வாஷ், WASH, வாஷ். பேசின், BASIN. வாஷ் பேஷனுங்கிறது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண, ப்ரஷ் பண்ண, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற, வாஷ்ரூமில் இருக்கிற ஒரு டேப் அலாங் வித் ஒரு ஸ்மால், இதை தான் நம்ம வாஷ் பேஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகைன் ரீட் த வேர்ட்ஸ், லிசன். ஸோ ஒரு டிக்டேஷன் வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டை ரீட் பண்ண தெரியணும். ஸோ அதோட மீனிங் தெரியணும். ஓகே. Number 7, cupboard. Number 8, sink. Number 9, grinder. Number 10, mixie. Number 11, mirror. Number 12, wash basin. Next one,
நம்பர் 13 மக். நம்ம வாஷ்ரூமில் இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலியமாக தான் நம்ம வாட்டரை கேரி பண்ணி யூஸ் பண்ணிப்போம். மக், MUG மக். தென் டெலிவிஷன். டெலிவிஷன் டிவி, TELE டெலிவிஷன், VISION விஷன்னா பார்க்கறது, டெலிவிஷன். நம்பர் 15 காண்ட் லிஃப்ட். மனோ சொன்னாங்க இல்லையா, மனோவோட மம்மி என்னால் ஒன்று தூக்க முடியாது, நவ் யூ ஆர் பிக்கர், 1 2 பிக் அப்படின்னு. ஸோ காண்ட் அப்படிங்கிறது முடியாது, CANT காண்ட். லிஃப்ட், LIFT லிஃப்ட். அலோன், ALONE அலோன். அலோன்னா தனியாக. டேடி சொன்னாங்க இல்லையா மனோங்கிற லிட்டில் பாய் கிட்ட, நீ தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது, யூ ஆர் அ ஸ்மால் பாய், யூ ஆர் டூ ஸ்மால். ஓகே, நெக்ஸ்ட் கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா. நம்மளோட வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா. தென் இனஃப். இனஃப்னா போதும், ENOUGH இனஃப். ஷோல்டர்ஸ். ஷோல்டர்ஸ்னால் நம்மளோட தோள்பட்டை, SKHOULDERS ஷோல்டர்ஸ். அகைன் ஐ ரீட் த வேர்ட்ஸ். மக், டெலிவிஷன், காண்ட் லிஃப்ட், அலோன், grandpa and grandma, enough, shoulders. Then number 20 broom. மம்மி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த துடைப்பம்மை தான் நம்ம ப்ரூம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 21 சாஃப்ட், நல்ல மென்மையாக இருக்கிறது. ஃபிஸ்ட், நம்மளோட கையை மடக்கி காமிச்சோம் அந்த கை முட்டியை தான் நம்ம ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், FIST ஃபிஸ்ட். தென் பெண்ட். பெண்டுனா குனியறது, BEND பெண்ட். தென் கிஃப்ட், GIFT கிஃப்ட். கிஃப்ட்னா பரிசு. ரிப்பன், RIBBON ரிப்பன். ரிப்பன்னா நம்ம தலையை சீவி ஒரு லாங்காக இருக்கும் கிளாத்தில், அதில் நம்ம வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்கூலில் மோஸ்ட்லி வந்து 2 ஜடை பண்ணி ரிப்பன் வச்சு பவ் பண்ணி கோம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பன்கிறது லாங் கிளாத், RIBBON ரிப்பன். தென் மம்மி வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆக்சசரி தான் ரிப்பன். தென் டோர், DOOR டோர்னா கதவு. நம்பர் 20 ப்ரூம், 21 சாஃப்ட், 22 ஃபிஸ்ட், 23 பெண்ட், 24 கிஃப்ட், 25 ரிப்பன், 26 டோர். நெக்ஸ்ட் ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட்ஸ். நம்பர் 1 ஃபேட். ஃபேட்னா நல்ல குண்டாக இருக்கிறது. தின், THIN தின்னா மெல்லிசா ஒல்லியாக இருக்குது. ஸோ ஃபேட், தின். பிக். பிக்னா பெரிய. ஸ்மால், SMALL ஸ்மால். பர்ஃபெக்ட். ஸ்மால்னால் நமக்கு தெரியும் இல்லையா, சிறிய. ஸோ பிக்னா பெரிய, ஸ்மால்னா சிறிய. தென் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா சரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ மனோ சொன்னா இல்லையா, மனோவை எல்லாரும் சொன்னாங்க யூ ஆர் அ பர்ஃபெக்ட் சைஸ் அப்படின்னு. ஸோ PERFECT பர்ஃபெக்ட். அதுக்கான ஆன்டனிம்ஸ் இம்பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணாலே ஆப்போசிட் ஆயிரும், இம்பர்ஃபெக்ட். டால். டால்னா நல்ல உயரமான. ஷார்ட். அதுக்கான ஆன்டனிம் என்ன? ஷார்ட். ஷார்ட்னா குட்டையாக இருக்கிறது, டால், ஷார்ட். கிவ். கிவ்னா என்ன? கொடு, GIVE கொடு. டேக். டேக்னா எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் மார்னிங் வேக்கப் ஆனோடனே மம்மி கிட்ட மம்மி கிவ் மீ அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு மம்மி சொல்கிறாங்க கம் அண்ட் டேக், நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேக்னா எடுத்துக்கிறது, கிவ்னா கொடுக்கறது. கிவ், டேக். கம். கம்னா வா, கோனா போ. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டீச்சர்கிட்ட உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு எப்படி பெர்மிஷன் கேட்பீங்க? மே ஐ கமன் மிஸ் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, கமன்னா உள்ளே வரலாமா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன? கோ, போ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அகைன் ஐ ரீட் த வேர்ட்ஸ். ஃபேட், தின், பிக், ஸ்மால், பர்ஃபெக்ட், இம்பர்ஃபெக்ட், டால், ஷார்ட், கிவ், டேக், கம், கோ. தென் ரைட், ராங். ரைட்னா சரியான, RIGHT ரைட். ராங் அப்படின்னா தவறு, WRONG ராங். அப். அப்னா மேலே, டவுன்னா கீழே, அப், டவுன். க்ளீன். க்ளீன்னா சுத்தமாக இருக்கிறது, அன்க்ளீன்னா டர்ட்டி. ஸோ க்ளீனுங்கிற வேர்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணாலே ஆப்போசிட்
UNCLEAN unclean. Front ஃப்ரண்ட்னா முன்னாடி, பேக் பேக்னா பின்னாடி. Front back, right wrong, up down, clean unclean, front back. So singular and plural, already we have seen a singular noun refers to only one person, place or thing. Noun is nothing but naming word. ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஒரு இடத்தையோ குறிச்சிச்சுன்னா we call it as a singular noun. So more than one, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிச்சிச்சுன்னா நம்ம plural அப்படின்னு சொல்லுவோம். A plural noun refers to more than one person, place or thing. இப்போ say for example window அப்படின்னா ஒரு ஜன்னலை மென்ஷன் பண்ணுறது. So how do we make it as a plural? ஜன்னல்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? அந்த விண்டோங்கிற வேர்டுக்கு எண்டில் நீங்கள் எஸ் சேர்த்துக்கணும். ஸோ விண்டோ, விண்டோஸ். ரைட் plural forms for the following. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் சிங்குலர் வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம். யூ ஹவ் டு ரைட் த plural form. மேன், மென். ஸோ ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். MEN. மேனோட மேன்னா ஒரு மனிதரை குறிக்கிறது, மென்னுன்னா நிறைய மனிதர்களை மென்ஷன் பண்ணுறது. ஸோ மேன், மென். விமன், விமன். ஸோ விமன் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிறது, விமன்னா நிறைய பெண்களை குறிக்கிறது, விமன். பாக்ஸ், ஒரு பாக்ஸை ரெஃபர் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ளூரல் எப்படி எழுதணும்? BOXES, ES ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாக்ஸஸ், பாக்ஸ், பாக்ஸஸ். சைல்டு, சைல்டுனா ஒரு குழந்தையை குறிக்கிறது, சில்ட்ரன், CHILDREN. நாங்கள் உங்களோட காலையில் மார்னிங் கிளாஸ் ஆரம்பிக்கல என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங் சில்ட்ரன். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறதுக்கு பதிலாக நிறைய குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி சொல்லுவோம்? சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரூட், ஃப்ரூட்ஸ். புக், புக்ஸ். சைக்கிள், சைக்கிள்ஸ். பனானா, பனானாஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ரூட், புக், சைக்கிள், பனானாங்கிற வேர்டோட எண்டில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவு டு மேக் இட் அஸ் அ ப்ளூரல்? சிம்ப்ளி வி ஆட் எஸ் ஒன் டு மெனி. ஸோ ஒன்றை மெனியாக மாற்றுறதுக்கு நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம். மேன், மென். விமன், விமன். பாக்ஸ், பாக்ஸஸ். சைல்ட், சில்ட்ரன். ஃப்ரூட், ஃப்ரூட்ஸ். புக், புக்ஸ். cycle, cycles. Banana, bananas. Okay, next, write words with NE and ALL. ஸோ நம்ம NEல முடிகிற வேர்ட்ஸும் ALLல முடிகிற வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம். போன், போன்னா எலும்பு. ஸ்டோன். ஸோ பாருங்கள், போன், ஸ்டோன், சைக்ளோன், ஒன், ஃபோன், கோன், டோன், ஜோன், அலோன். ஸோ இதோட சவுண்ட்ஸ் எல்லாமே ஒன் அப்படின்னு முடியுது இல்லையா? ஸோ NE. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். போன் அப்படின்னா எலும்பு, ஸ்டோன்னா கற்கள், சைக்ளோன் அப்படின்னா புயல், ஒன், ஒன்ங்கிறது இட் ரெப்ரசன்ட் அ நம்பர் ஒன். ஃபோன் நமக்கு தெரியும் இல்லையா? கோன், கோன்னா நம்ம வந்து மெகந்தீஸ் எல்லாமே வந்து கோனில் ஃபில்அப் பண்ணுவோம். தென் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஷேப். தென் டோன், டோன்னா வாய்ஸ். ஜோன், இப்போ நம்ம கரோனா டைம்லேயே என்ன சொல்கிறோம்? இது க்ரீன் ஜோன், ரெட் ஜோன், எல்லோ ஜோன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஜோன்லாம் மண்டலம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சொல்கிறது, ஒரு பகுதியை. தென் அலோன், அலோன்னா தனியாக. ஸோ அகைன் ஐ எம் ரீடிங் த வேர்ட்ஸ். போன், ஸ்டோன், cyclone, one, phone, cone, tone, zone, alone. Okay, next, all முடிகிற words. hall, mall, ball, fall, wall, doll, fall, wall, tall and call. ஸோ இது கொஞ்சம் ராங்லியாக பிரிண்ட் ஆகிருக்குமா? அகைன் வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ லிசன் பண்ணுங்கள். ஹால் அப்படிங்கிறது நம்மளோட லிவிங் ரூம், மால்ங்கிறது பெரிய சூப்பர் மார்க்கெட், பால்ங்கிறது டாய் விளையாடு பந்து, ஃபால்னா கீழே விழுறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இலைகள்லாம் வந்து கீழே விழும் இல்லையா ஆட்டம் அப்போ? ஸோ ஃபால்னா கீழே விழுறது. வால், வால்னா செவரு, சுவர். தென் ஃபால் அகைன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஸோ அது ரிப்பீட் ஆகிருக்கு. தென் டால், டால்னா லாஸ்ட்டாக பாருங்கள் டால் இருக்குது, டால்னா உயரமாக. தென் கால், கால்னா கூப்பிடுறது. ஓகே, ஸோ ஐ கால் யூ, நான் ஒன்று கூப்பிட்டேன். ஸோ ஹால், மால், பால், ஃபால், வால், லாஸ்ட்டாக டால் அண்ட் கால். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் ending with ALL. Then
ரைட் சம் காமன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த கிச்சன். ஸோ உங்களுக்கு Q&Aல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ லிசன், நம்மளோட கிச்சனில் இருக்கிற காமன் ஆப்ஜெக்ட்ஸ்னால் பொருட்கள், காமன்னா பொதுவான பொருட்கள் என்னென்ன? கிரைண்டர், மிக்ஸி, கேஸ் ஸ்டவ், ஓவன், லைட்டர், ஸ்பைசஸ், வெஜிடபிள்ஸ், வேஸ்ட் கிளாத், மேட்ச் பாக்ஸ், ஃப்ரிட்ஜ், ladle, spoons, mat, H2O. கிரைண்டர் ஆல்ரெடி நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? GRINDER கிரைண்டர். மிக்ஸி MIXIE மிக்ஸி. கேஸ் ஸ்டவ் அடுப்பு. கேஸ் GAS ஸ்டவ் STOVE ஸ்டவ் கேஸ் ஸ்டவ். ஓவன் நம்ம ப்ரெட்டு கேக்கு எல்லாமே பேக் பண்ணுற ஒரு யுட்டன்சிலில் தான் ஓவன் அப்படின்னு சொல்லுவோம். OVEN ஓவன் ஒரு ஆப்ஜெக்ட். தென் லைட்டர் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இதுதான். மேட்ச் பாக்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம் லைட்டர் LIGHTER. ஸ்பைசஸ்னால் மசாலா SPICES ஸ்பைசஸ். வெஜிடபிள்ஸ் இஸ் நத்திங் பட் காய்கறிகள். வேஸ்ட் கிளாத் அப்படிங்கிறது மம்மி யூட்டன்சில்ஸ் ஹாட்டாக இருந்தால் அந்த துணியை பிடிச்சு தானே எடுப்பாங்க. ஸோ கிச்சனில் இருக்கிற ஒரு மெயின் திங் வேஸ்ட் கிளாத். மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி MATCH மேட்ச் பாக்ஸ் BOX பாக்ஸ். ஃப்ரிட்ஜுங்கிறது குளிர்சாதன பெட்டி. நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் அண்ட் நிறைய திங்ஸை வீணாக போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஃப்ரிட்ஜ். எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் FRIDGE ஃப்ரிட்ஜ். லேடில் சாம்பார் ரசம்லாம் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற பெரிய கரண்டியை தான் நம்ம லேடில் அப்படின்னு சொல்லுவோம். LADLE லேடில். நெக்ஸ்ட்டு ஸ்பூன்ஸ். நீங்கள் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸோடு கொண்டு வரீங்க இல்லையா? சின்ன ஸ்பூன். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஸ்பூன்ஸ் SPOONS ஸ்பூன்ஸ். மேட் MAT மேட். ஸோ ஏதாவது ஒரு ஸ்பில் ஆயிடுச்சு கிச்சன்லனா துடைக்கிறதுக்காகவும் நம்ம மேலே அது மேலே தானே நிற்போம். ஸோ மேட் MAT மேட் மிதியடி அப்படின்னு சொல்லுவோம். H2O இஸ் நத்திங் பட் நம்ம குடிக்க யூஸ் பண்ணுற வாட்டரு தான். கெமிக்கல் ஃபார்மேஷன் ஈக்குவேட்ரிக்கல். அதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நமக்கு வாட்டர் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் பிக்கர் கிளாஸஸில் பார்ப்பீங்க. ஸோ நவ் அது வாட்டருக்கான அந்த ஃபார்ம் வந்து H2O. ஸோ அகைன் ஐ ரீட் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ரைட் சம் காமன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த கிச்சன். கிரைண்டர், மிக்ஸி, கேஸ் ஸ்டவ், ஓவன், லைட்டர், ஸ்பைசஸ், வெஜிடபிள்ஸ், வேஸ்ட் கிளாத், மேட்ச் பாக்ஸ், ஃப்ரிட்ஜ், லேடில், ஸ்பூன்ஸ், மேட், H2O. தென் ரைட் சம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நம்ம ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க? உறுப்பினர்கள். மெம்பர்ஸ்னால் யார் யார் இருக்காங்க? மம்மி, டேடி, அங்கிள், ஆன்டி. ஸோ கிராண்ட்ஃபா, கிராண்ட்மா, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். நவ் வி சி மாம் MOM மாம். டேட் DAD டேட். அங்கிள் மம்மி டேடியை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்? மேம். டேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கிள் UNCLE அங்கிள்னா மாமா சித்தப்பா அவங்களெல்லாம் நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். ஆன்ட்டினா அத்தை AUNTY ஆன்ட்டி. கிராண்ட் ஃபாதர் தாத்தா GRAND கிராண்ட். ஃபாதர் FATHER ஃபாதர். கிராண்ட் மதர் GRAND கிராண்ட். மதர் MOTHER மதர். பிரதர்னா அண்ணா தம்பி எல்லாம் பிரதர்னு சொல்லுவோம். BROTHER பிரதர். நீங்கள் உங்களுக்கு அண்ணா இருந்தாங்கன்னா எல்டர் பிரதர்னு சொல்லணும். தம்பி இருந்தாங்கன்னா லிட்டில் யங்கர் பிரதர்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஸ்டர் SISTER. அக்கானா எல்டர் சிஸ்டர். தங்கச்சி அப்படின்னா யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மாம், டாட், அங்கிள், ஆன்ட்டி, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ நம்ம இந்த 2 big 2 லெசன்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்? நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ த ட்ரீ இஸ் பிக். உங்களுக்கு ஃபில்லப்பில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ த ட்ரீ இஸ்
blank அப்படின்னா you should write big. ஸோ எப்படி சொல்லலாம், the tree is dash big, the plant is small, அந்த செடி சின்னதாக இருக்குது. the boy is tall, அந்த பையன் டாலாக இருக்கான். the girl எப்படி இருக்கா, ஷார்ட், உயரம் கம்மியாக இருக்கா. ஸோ ஷார்ட்னா குட்டையாக இருக்கா. the boy is tall, டால்னா உயரம், ஷார்ட்னா குட்டை. the book is thick, திக்குனா நல்ல பல்ஜியாக இருக்கிறது. ஓகே, திக் மொத்தமாக இருக்கிறது. the book is thick, thick, thick. the kite, பட்டம் எப்படி இருக்குது, மெல்லிஸாக இருக்குது, தின்னாக இருக்குது, thin. so the tree is big, the plant is small. bigனா உயரம், smallனா குறைவு. the சிறியது. the boy is tall, the girl is short. tallனா உயரம், shortனா சிறியது. the book is thick, thickனா நல்ல தடிமனாக இருக்கிறது. the kite is thinனா மெல்லிஸாக இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்கணும், பிக், ஸ்மால், டால், ஷார்ட், திக், தின் அப்படிங்கிற வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃபில்லப்பில் வரும். அகைன் த எலிஃபண்ட் இஸ் பிக், எலிஃபண்ட் எப்படி இருக்குது, பிக்காக இருக்குது. த ரேட் இஸ் ஸ்மால், ரேட் எலி சின்னதாக இருக்குது. த மேன் இஸ் டால், த கேர்ள் இஸ் ஷார்ட். த புக் இஸ் திக், த கைட் இஸ் தின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Tick the correct picture for the sentences. The shirt is small. ஸோ அந்த பிக்சரில் நம்ம டிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிக்சர்ஸோட கொஸ்டின்ஸ் வராது. ஸோ இதுவும் come under the category of fill in the blanks. Then the shirt is small, the coat is big, the tree is tall. ஸோ நான் மிஸ் ரிப்பன் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ரிப்பன் எப்படி இருக்குன்னு சொன்னேன் மிஸ், லாங்னா நல்லா நீளமாக இருக்கும். ஸோ த ரிப்பன் இஸ் dash அப்படின்னா you should write long, long, long. okay, so again we recall the words small, big, tall, long. okay, thank you for listening. now we are going to watch grade 2 unit 1 term 1 English lesson 1 and lesson 2 memory poem revision. okay, so before going to lesson, spoken tips for you. இப்போ செடிக்கு தண்ணி ஊற்று அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், வாட்டர் த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ ஹியர் இங்கே வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு வேர்பாக ஆக்ட் ஆகுது. ஸோ செடிக்கு தண்ணி ஊற்று அப்படிங்கிற கமாண்டை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், வாட்டர் த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ பூக்களை பறி அப்படிங்கிறத பிக் த ஃப்ளார்ஸ், பிக்னா பறி அப்படின்னு அர்த்தம். அவள் மரம் நட்டாள். ஸோ மரம் நடுறது அப்படிங்கிறதுக்கான வேர்ட் planted. she planted a tree. ஓகே, உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஐ நீட் யுவர் ஹெல்ப், ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஓகே, we have completed unit 1. so unit 1 contains lesson 1 too big, too small. then poem up and down, it is for reading purpose only. then the fat dog, so this is supplementary reader. then book back exercises. now we have gone through the memory poem. so first one, all things bright and beautiful. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் பிரைட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. தட் மீன்ஸ் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்குது. ஆல் கிரியேச்சர்ஸ் கிரேட் அண்ட் ஸ்மால், எல்லா உயிரினங்களும் கடவுள் படைப்பில் பெரியதும் சிறியதுமாக இருக்குது. ஆல் திங்ஸ் வைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல், கடவுள் படைத்த எல்லா திங்ஸுமே அறிவாகவும் ஞானமாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் படைத்தது கடவுள். த காட் மேட் தெம் ஆல். ஸோ பாருங்கள், பேர்ட்ஸ், தென் பிக் கிரியேச்சர்ஸ் லைக் எலிஃபெண்ட், தென் லிட்டில் ஃப்ளார், சின்ன அழகான பூக்கள் எல்லாமே கடவுளோட படைப்பில் கலர்ஃபுல்லாகவும் பிரைட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. So again I recite this first stanza. all things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. second stanza. each little flower that opens, each little bird that sings, he made their glowing colors, he made their tiny wings. so each little flowers that opens, மொட்டிலிருந்து விரிகிற ஒவ்வொரு சிறிய பூக்களுக்கும்
ஈச் லிட்டில் பேர்ட் தட் சிங்ஸ். இப்போ நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே பார்ப்போம் இல்லையா, அந்த பேர்ட்ஸ் வந்து அழகாக பாடுது இல்லையா. ஸோ அந்த பாடுகின்ற அந்த சிறிய பறவைகளுக்கும் ஹி மேட் தேர் க்ளோயிங் கலர்ஸ். க்ளோயிங்னா பிரைட்டிங், வண்ணமயமிக்க அந்த கலர்ஸையும். ஹி மேட் தேர் டைனி விங்ஸ். டைனி அப்படின்னா வெரி ஸ்மால், சிறிய இறகுகளையும் கடவுள் படைச்சாரு. ஸோ ஈச் லிட்டில் ஃப்ளவர்ஸ் தட் ஓப்பன்ஸ், ஈச் லிட்டில் பேர்ட் that sings, he made their glowing colors, he made their tiny wings. It is your memory poem. I read the poem once again. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. Each little flower that opens, each little bird that sings, he made their glowing colors, he made their tiny wings. Then lesson 1, too big, too small. Already we have seen the explanation of this lesson. Then now we go through the look and say words. So these words come under the category of missing letters for your examination. So listen. This is a பெட்ரூம். ஸோ பெட்ரூமில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லேம்ப், LAMP, லேம்ப்னா விளக்கு. பில்லோ, PILLOW, பில்லோ. பில்லோ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. காட்டில் நம்ம எப்போதும் அழகாக வெரைட்டியான பில்லோ கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பில்லோ அப்படிங்கிறது நம்ம வச்சு படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு திங். தென் கபோர்ட், CUPBOARD, கபோர்ட். கபோர்டில் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், நம்மளோட திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் வுட் ஆர் ஸ்டீல். CUP, கப், போர்ட், BOARD, போர்ட், கபோர்ட். நெக்ஸ்ட் காட், COT, காட். காட் இஸ் நத்திங் பட் கட்டில். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் வுட் ஆர் ஸ்டீல். தென் கிராடில். கிராடில்ங்கிறது நீங்கள் ஸ்மால் கிட்ஸாக இருந்தப்போ தொட்டிலில் படுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ தொட்டியில் தான் கிராடில் அப்படின்னு சொல்கிறோம். CRADLE, கிராடில். லேம்ப், பில்லோ, கபோர்ட், காட், கிராடில். தென் கிச்சன். Have you seen? What is that? Kitchen. Okay. So சிங்க், SINK, சிங்க். நம்ம கிச்சனில் யூட்டன்சில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கிறத தான் நம்ம சிங்க் அப்படின்னு சொல்கிறோம். SINK. தென் ஸ்டவ், STOVE, ஸ்டவ்னா அடுப்பு. மிக்ஸி, MIXIE, மிக்ஸிங்கிறது ஃபாஸ்டஸ்ட்டாக நமக்கு சட்னி மேக் பண்ணலாம். நம்ம மம்மிஸ் மேக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சட்னி பவுடர், மசாலா பவுடர்லாம் யூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக்கல் திங். மிக்ஸி, MIXIE, மிக்ஸி. கிரைண்டர், GRINDER, கிரைண்டர். இட்லி தோசை பேட்டர். பேட்டர்னா மாவு. அது மம்மி வந்து கிரைண்டர் மூலியமாக தான் நமக்கு பேட்டர் ரெடி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ கிரைண்டர், GRINDER, கிரைண்டர். டஸ்ட்பின், DUSTBIN, டஸ்ட்பின். ஸோ நம்ம டஸ்ட் தென் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதுதான் டஸ்ட்பின். ஸோ அகைன் ஐ ரீட் த வேர்ட் சிங்க், ஸ்டவ், மிக்ஸி, பிளேட், PLATE, பிளேட். நம்ம சர்விங் ஃபுட்ஸ், நம்மளோட ஃபுட்டை வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு யூட்டன்சில் தான் பிளேட். தென் கிரைண்டர், டஸ்ட்பின். நெக்ஸ்ட் you see the living room in this slide. So living room is nothing but hall. So hall la enna things irukum? Television, TELE, television. VISION, vision, television. Window, WINDOW, window. Window ngiradhu jannal. Okay, next sofa, SOFA, sofa. Chair, CHAIR, chair. Door, DOOR, door. So these are all the things which are in living room. Next, washroom. So washroom la நம்ம என்னென்ன things வச்சிருப்போம்? Towel,
TOWEL, towelனா துண்டு. Brush, BRUSH, brush. Then soap, SOAP, soap. Mirror, MIRROR, mirror is nothing but kannadi. Wash basin, WASH, wash. basin, BASIN, basin. ஸோ நம்ம கிச்சனில் பார்த்தது சிங்க். இன் வாஷ்ரூமில் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தென் ப்ரஷ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வாஷ் பேசின். பக்கெட், BUCKET, பக்கெட். மக், MUG, மக். டேப், TAP, டேப். தென் டிக் த கரெக்ட் ஒன். too small to make தோசா. ஸோ மனோ வந்து சின்ன பையனாக இருந்ததுனால அவனுக்கு கிச்சனோட அந்த கவுண்டர் டாப் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ திஸ் இஸ் ட்ரூ. too small to make தோசா. then too small to wear his old shirt. too small to wear his old shirt. அவனோட ஓல்டு ஷர்ட் அவனுக்கு வியர் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு? too ஸ்மாலாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ரைட். தென் too big to wear his old shirt. அவனோட ஓல்டு ஷர்ட் வந்து அவன் வியர் பண்ணுறதுக்கு அவன் பெரிய பையனாக இருந்தான் இல்லையா? ஸோ அவனால் ஓல்டு டிஷர்ட்டை வியர் பண்ண முடியல. நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தப்ப உங்களுக்கு வாங்கின க்ளோத்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னவாயிருக்கும்? சின்னதாகிரும். அப்போ நீங்கள் பிக் ஆகிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஒன். too big to carry the baby. மனோ வந்து too பிக்காக அவனோட லிட்டில் பிரதரை தூக்குற அளவுக்கு அவன் too big கிட்டா? நோ. ஸோ too small to carry the baby. ஸோ அவன் சின்ன பையன்தான் அந்த பேபியை கேரி பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. சின்ன பையன் பிகாஸ் அவனால் அந்த குட்டி அவனோட யங்கர் பிரதரை தூக்க முடியாது. தென் who said these words? choose the right. வாட் ஆம் ஐ த ரைட் சைஸ் ஃபார்? நான் என்னோட கரெக்டான சைஸ் தான் என்ன அப்படின்னு மனோ ஆச்சரியப்பட்டா இல்லையா? ஸோ திஸ் இஸ் செட் அபவுட் மனோ. ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப். உன்னை என்னால் மேலே தூக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னது? மாம். ஸோ த ஆன்சர் இஸ் மாம். யூ காண்ட் ஸ்லீப் இன் த கிராடில். ஸோ நீ பெரிய பையன்ப்பா, உன்னால் கிராடில் தொட்டிலில் தூங்க முடியாதுன்னு யார் சொன்னது? கிராண்ட்பா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், up and down. This is for your memory poem. This is not your memory poem. This is only for the reading purpose. So I read the poem. Left hand up, right hand down, and walk round and round. Right hand up, left hand down, and walk round and round. Left leg front, right leg back, and run round and round. Right leg front, left leg back, and run round and round. We go up, we go down, and run round and round. Right leg front, left leg back, and run round and round. We go up, we go down, and shake it all around. We go up, we go down, and shake it all around. So this is only for the reading purpose. We have seen many times in the GMET class itself. So we move on to the next exercise. Listen, what is singular and plural? So a naming word which is used for one person or thing is called singular. So naming word we already known. எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட் ஹேஸ் அ நேம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நேம் இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் நவுன். ஸோ நீங்கள் இப்போ உங்களை சுற்றி இருக்கிற மம்மி டேடி உங்கள் ரூமில் இருக்கிற திங்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஐடியாஸ் எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்குது. ஸோ எ நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட். தட் நேமிங் வேர்ட் denotes one person, place or thing is known as singular. Singular na in Tamil what we are saying? ஒருமை. ஸோ ஒரு பெயர் சொல் ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ குறிச்சிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சிங்குலர். தென் a naming word which denotes more than one person or thing is called plural. ஸோ ஒரு பெயர் சொல் மோர் தென் ஒன்றை விட அதிகமான மனிதர்களையோ ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களையோ பொருட்களையோ குறிச்சிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ்
ப்ளூரல். ஸோ சிங்குலர் ப்ளூரல்னால் நம்ம தமிழில் ஒருமை பன்மை அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு சிங்குலர் வேர்டை எப்படி நம்ம ப்ளூரலாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஆட் எஸ் டு மேக் ஒன் இன்டு மெனி. ஸோ ஒரு பொருளை ஒருமையை பன்மையாக மாற்றுறதுக்கு, சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு சிங்குலர் வேர்டோட எண்டில் வி ஷுட் ஆட் எஸ். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் பால், BALL ball. So how do we change it as a plural? Balls, BALLS. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், பாலோட எண்டில் நம்ம எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் எஸ் டு மேக் ஒன் இன்டு மெனி. தென் ஆப்பிள், ஆப்பிள்ஸ், கேப், கேப்ஸ், டாக், டாக்ஸ், எக், எக்ஸ், ஃப்ராக், ஃப்ராக்ஸ், பிக், pigs, hut, huts. Again I read the words. Ball, balls, apple, apples, cap, caps, dog, dogs, egg, eggs, frog, frogs, pig, pigs, hut, huts. So just we add s to make one into many. So another spoken tips for you. கரண்ட் வந்து நின்றுச்சு, அகைன் திரும்பி வந்துருச்சு, நம்ம கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு மம்மிக்கிட்ட சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? த பவர் இஸ் பேக், த பவர் இஸ் அப். ஸோ கரண்ட்டு மறுபடியும் வந்துருச்சுங்கிறத த பவர் இஸ் பேக், த பவர் இஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். தென் ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். காட், COT, காட். ஷர்ட், SHIRT, ஷர்ட். பேபி, BABY, பேபி. ஓகே.